ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நம்ம வந்து ரூபிங்கிற ஒரு லாங்குவேஜை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் நம்ம வந்து ரூபி லாங்குவேஜ்னு சூஸ் பண்ணுறோம், அதில் என்னென்னலாம் பண்ணலாம், ரெண்டாவது வந்து அந்த ரூபிங்கிற லாங்குவேஜை வந்து எங்கே போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம், அது எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், அது எந்த லாங்குவேஜில் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ரூபினா என்னன்னா, இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ரெண்டாவது வந்து இது வந்து இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜ் தான். இது வந்து ஃபுல்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜ். ஃபுல்லாக நம்ம எந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணாலும் அது ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக மட்டும்தான் இது வந்து நடக்கும். ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும், ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், கஷ்டமாலாம் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பிகினர்ஸுக்கு வந்து இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்போ வந்து இப்போதான் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து கோட் பண்ண போறீங்க, எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ண தெரியல அப்படின்னா வந்து நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கோட் லெவல் சரி, சிண்டெக்ஸ் வைஸ் சரி, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. இது வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். லைக் லினக்ஸாக இருந்தாலும் சரி, மேக்காக இருந்தாலும் சரி, விண்டோஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். இது ஃபுல்லி ஓப்பன் சோர்ஸான ஒரு சாஃப்ட்வேர். ஓப்பன் சோர்ஸ்னா அது வந்து நீங்கள் எதுவும் காஸ்ட் பே பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் வந்து அஃபிஷியல் சைட்டில் அவங்களோட டவுன்லோடு ஃபைல்ஸ்லாம் இருக்கும். அது மூலிமா வந்து அந்த ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து அதோட குவாலிட்டிஸ், பெனிஃபிட்ஸ், ஃபீச்சர்ஸ்னு சொல்லலாம். ஓகே, தென் வாங்க நம்ம வந்து அதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து இதை வந்து விண்டோஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணலை, மேக்கில் இன்ஸ்டால் பண்ணலை. நான் வந்து ஒரு உபுண்டு ஓஎஸில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து என்னோட ஓஎஸ் வந்து ஹோஸ்ட் ஓஎஸ் வந்து விண்டோஸ். தென் அதுக்குள்ள நான் வந்து ஒரு கெஸ்ட் மிஷின் வச்சுருக்கேன். என்ன கான்செப்ட்னா விர்ச்சுவல் பாக்ஸ் கான்செப்ட். ஒரு விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். என்னோட ஓஎஸ் வந்து விண்டோஸ் தான். அதுக்குள்ளே ஒரு விர்ச்சுவல் பாக்ஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் உபுண்டு ஓஎஸை வந்து போட்டிருக்கேன். அதில் நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். ஓகேவா? ஏன் நம்ம வந்து உபுண்டு வந்து சூஸ் பண்ணணும், ஏன் அதில் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இன் ஃபியூச்சரில் க்ளவுட் கம்ப்யூட்டிங் எதுவாக இருந்தாலும் எல்லாமே க்ளவுட் ஃபேஸ்டாக மாறுதான். ஸோ நீங்கள் வந்து எல்லாமே க்ளவுட் ஃபேஸ்னா ஃபுல்லி வந்து உங்களுக்கு வந்து உபுண்டு ஜஸ்ட் லினக்ஸ் யூனிக்ஸ் ரிலேட்டடான மிஷின் மட்டும் தருவாங்க. அதில் தான் நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணியோ சம்திங் பண்ணியோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ நீங்கள் இப்போ இருந்தே அதை வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் இதுவும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் வே ஐம் சூஸிங் திஸ் வாய்ஸ். ஓகே, ஸோ ஓகே வாங்க, நான் எப்படி வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ரூபி. ஸோ நான் வந்து எப்படி வந்து அதை இன்ஸ்டால் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்களுடைய உபுண்டு ஓஎஸ்குள்ளே போயிட்டு உங்களுடைய ப்ரௌசர் ஏதாவது ஓப்பன் பண்ணிக்கோங்க, வெப் ப்ரௌசர். தென் வந்து நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணுவீங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ரூபி இன்ஸ்டாலேஷன்ஸ்னு சொல்லிட்டு அப்படி வந்துச்சு. நீங்கள் ஜஸ்ட் என்ட்ரு பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு சஜஷன் காட்டுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அதோட வந்து அஃபிஷியல் சைட். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டிங்கன்னா எப்படி வந்து ரூபி இன்ஸ்டால் பண்ணணும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து நம்ம வந்து எந்தெந்த ஃப்ளேவரில் வந்து எங்கெங்கெல்லாம் இன்ஸ்டால் பண்ண சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். நம்ம எக்ஸாம்பிளாக நம்ம வந்து நம்ம உபுண்டுல தான் நம்ம பண்ண முடியும். உபுண்டு டிபின் வந்து சேம் தான் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ். ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இதுதான். இந்த சிங்கிள் கமெண்டை வந்து நீங்கள் போட்டாலே அது இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேவா? ஜஸ்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஏபிடி அப்டேட் போட்டுக்கிறேன். sudo apt -get update. ஓகேவா? இதை நீங்கள் போட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. இது வந்து பாஸ்வேர்ட் கேட்போம். ஏன் நம்ம வந்து சூடோங்கிற ஒரு கமாண்ட் போடுறோம்னா, சூடோங்கிறது வந்து நார்மல் யூசர் கிடையாது. ஒவ்வொரு வாய்ஸ்லையும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் யூசரை வந்து கிரியேட் பண்ண முடியும்.
அதுல வந்து இந்த யூசருக்கு வந்து அதிக ப்ரிவிலேஜ் கொடுங்க, இந்த யூசருக்கு அதுல அதிக ப்ரிவிலேஜ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து சூடோங்கிறது தான் கொஞ்சம் ஹைஃபையான எல்லா ப்ரிவிலேஜும் உள்ள ஒரு யூசர். அதுக்கு மேல ஒரு யூசர் இருக்காங்க, அது வந்து ரூட் யூசர். இப்போ நம்ம வந்து வல்லரசுங்கிற ஒரு யூசருக்கு வந்து சூடோ ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்கோம். ஓகேவா, அதுக்கான சூடோ. ஓகேவா, இது போட்டால் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து எல்லாமே அப்டேட் ஆயிருக்கு. உங்களுக்கு எதாவது அப்டேட் இருந்தால் இனியும் லாங்காக போகும். அதில் வந்து உங்களுக்கு எஸ் ஆன் நோவா நான் கன்டினியூ பண்ணுவோம்னு சொல்லிட்டு எஸ் ஆன் நோவா கேட்டால் நீங்கள் எஸ்ன்னு கொடுத்து ஃப்ரெஷ் ப்ரொசீட் பண்ணுங்கள். தென் வந்து நம்ம காப்பி பண்ண கமெண்ட் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி எனக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி இன்ஸ்டால் சொல்லிட்டு இங்கே காட்டிடுச்சு, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஓகே. நம்ம இன்ஸ்டால் ஆச்சு. எப்படி வந்து இதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணலாம் ரூபி வந்து இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ரூபி ஹைஃபன் பி. ஓகேவா, இது வந்து என்னன்னா ரூபியோட வெர்ஷன் பார்க்குற ஒரு கமெண்ட். ஓகே, நம்ம ரூபி வந்து 3.0ங்கிற ஒரு வெர்ஷனில் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இது மூலிமா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்னொரு வே இருக்குது. நம்ம ரூபி இன்ஸ்டால் பண்ணும்போதே வந்து இது ஒரு கன்சோல் வந்து நம்ம கொடுக்கும். அது மூலிமா நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். அது பேர் ஐஆர்பி. ஓகேவா, இது வந்து கமாண்ட் லைன் கன்சோல் ஃபார் த ரூபி. நீங்கள் வந்து ஏதாச்சும் சம்திங் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், மினிமமாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட் வந்து நான் ஒரு இந்த எண்ட் ஒரு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. இந்த ஸ்ட்ரிங்குக்கு வந்து நான் வந்து அப்பர் கேஸோ நான் மாற்றணும். பார்த்தீங்கன்னா அதை டிஇ மட்டும் கேப்ஸில் இருக்கு, இதெல்லாம் சும்மா இருக்குது. வந்து ஃபுல்லாக வந்து கேப்ஸாக மாற்றணும் அப்படின்னா அப் கேஷ் இருக்குது. அதோட சஜஷனாக கொடுக்குது. நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து மாற்றிட்டா போதும், அதுவே வந்து அப்பர் கேஷாக மாற்றி உங்களுக்கு இந்த ரிசல்ட்டை கொடுத்துரும். ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஈஸியான வியூவாக இருக்கும். ஓகேவா, தென் இந்த ரூபி வந்து கற்றுக்கிட்ட போகும்போதே நம்ம வந்து லினக்ஸ்லேயும் சில கமெண்ட்ஸை வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேவா, தென் வந்து எப்படி வந்து ரூபி ஃபைலை வந்து கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி கோட் ரைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளாக பார்க்க போகிறோம் டுடே. விம்ங்கிறது வந்து ஒரு எடிட்டர். ஓகே, இது ஒரு கமாண்டு தான். இது வந்து என்ன பண்ண அந்த கமாண்டு ஒரு இந்த கமாண்ட் லைன்லேயும் வந்து ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி அதில் நம்ம வந்து இந்த ஃபைலுக்குள்ளே வந்து நம்ம கண்டென்ட் டைப் பண்ணிட்டு அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் போட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த கமாண்ட் இருக்காது. நீங்கள் மேனுவலாக வந்து ஏபிடி அந்த கமாண்ட் சொல்கிறேன். சூடோ ஏபிடி இன்ஸ்டால் விம் போட்டு ஜஸ்ட் நீங்கள் என்டர் வச்சிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நான் ப்ரொசீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எஸ்ன்னு சொல்லி கேட்கும். நீங்கள் வந்து எஸ்ஸு கொடுங்க, நோ கொடுக்காதீங்க. ஓகே, இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டனால எனக்கு வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகே, நீங்கள் வந்து நியூ இன்ஸ்டால் பண்ணால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து நீங்கள் வந்து அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரில, ரூட் யூஸர் எப்படி மாறணும்னு தெரில, ரூட் யூஸர் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரில அப்படின்னு தெரியலனா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் வீடியோ நான் போடுறேன். எப்படி வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து உபுண்டு ஓஎஸ் வந்து போடணும்னு தெரியலனா கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஜஸ்ட் நான் விம் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதோட பேர்னா ஓகே, நான் ஜஸ்ட் a.rb ஏன் .rb வைக்கிறோம், ஒவ்வொரு ஃபைலுக்குமே வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபாலோ பண்ணுவோம். ஃபார் இந்த ஃபைல் வந்து இதுக்கான ஃபைல், இந்த ஃபைல் வந்து இதுக்கான ஃபைல். எக்ஸாம்பிள் வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன், கஸ்டமர் ஃபைல்னா ஃபுல்லாக வந்து சிஎஸ்எஸ் இருக்கும். அந்த ஃபைல் வந்து தனி சிஎஸ்எஸும் HTML தனியாக இருக்கும். பைத்தான் ஃபைல்னா .py, இது வந்து பைத்தான் ஃபைல் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். .rb-னா அதே மாதிரி இது ஒரு ரூபி ஃபைல்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். .txt ஃபைல் நார்மல் டெக்ஸ்ட் ஃபைல் சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிக்குங்க. அதுக்காக தான் இந்த ஒரு ஆர்பி ஃபைலாம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த .rb வந்து இது கம்பல்சரியாக நீங்கள் வந்து போட்டாகணும். அப்போ தான் அது வந்து டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணணும் ரூபி. ஓகே, நீங்கள் ஃபைல் நேம் என்ன வேணால் வச்சுக்கலாம். .rb வந்து எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பாக ஆர்பி தான் இருக்கணும். நான் ஆல்ரெடி இதில் வந்து சம்திங் கோட் பண்ணியிருக்கேன், அதை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நான் வந்து இங்கே ஒரு பிரிண்ட் ஆஃப் மட்டும் பார்ப்போம். ஓகேவா, எப்படி வந்து
ரூபி வந்து ஃபைல் ஓப்பன் பண்ணி கோட் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து இதில் ஒரு வந்து நம்ம நார்மலாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கமெண்ட் இருக்கு, புட்ஸ்ன்னு இருக்கு, பிரிண்ட்ன்னு இருக்கு. நம்ம புட்ஸ் வந்து டைப் பண்ணலாம். ஹாய், ஹலோ, வெல்கம் டு வல்லூர் டெக். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனையும் எஸ்கேப் பட்டனை கொடுத்துட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணீங்கன்னா கீழே வந்து இன்சர்ட்னு சொல்லிட்டு காமிக்கும். நல்லா பாருங்க. ஜஸ்ட் நான் ப்ரெஸ் ஐக்கு ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். எஸ்கேப் ப்ளஸ் ஐ. இன்சர்ட்னு எனக்கு காட்டுதா? ஸோ அந்த டயத்தில் மாதிரி தான் நீங்கள் வந்து வேல்யூ வந்து டைப் பண்ண முடியும். எடுத்தோடனே நீங்கள் வந்து ஃபைல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வேல்யூ டைப் பண்ண முடியாது, அது லாக்கில் இருக்கும். நீங்கள் இன்சர்ட் மோடு போட்டதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் ஃபர்தராக வந்து எல்லாமே டைப் பண்ண முடியும். தென் வந்து நீங்கள் வந்து எஸ்கேப் கொடுத்துட்டு கோலன் ஷிஃப்ட் கோலன்னு சொல்லிட்டு அந்த எல் பக்கத்தில் ஒரு கீ இருக்கும், அதான் ஷிஃப்ட் கோலன். டபிள்யூ கீ கொடுத்தீங்கன்னா ஸ்மாலில் கொடுக்கணும். டபிள்யூ வந்து ரைட் பண்ணுங்க, அந்த ஃபைலை வந்து ரைட் பண்ணிவிட்டு குயிட் பண்ணு, வெளில வந்து சேவ் பண்ணிட்டு வெளில வந்துட்டு அர்த்தம். ஜஸ்ட் நீங்கள் வெளில வந்துட்டீங்கன்னா இந்த ஃபைல் கிரியேட் ஆகிடும். இந்த ஃபைல் வந்து இந்த டேட்டில் இருக்கான்னு பார்க்கணும்னா எல்எஸ் இது வந்து எல்லா ஃபைலும் லிஸ்ட் பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்க போகிறோம். இது என்ன பண்ணோம்னா கரண்ட்டாக அது வந்து டைம் மாடிஃபைடில் வந்து லாஸ்ட்டாக இது வந்து மாடிஃபை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் வந்து கொடுப்போம். லாஸ்ட்டாக வந்து ERRB நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோம். ERRB வந்து கொடுக்குறோம். ஓகே, இது நமக்கு தேவை. இப்போ போக ஒவ்வொரு இது என்ன கமெண்ட் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ரூபி வந்து ரீசெட் பண்ணிக்கிறேன். ரீசெட் பண்ணால் இதெல்லாம் அழிஞ்சிட்டு கொஞ்சம் மேலே வந்து பேஜ் போகும், உங்கள் போய்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ரூபி a.rb இதுதான் ரூபிங்கிறது கமெண்ட். அதுக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ண ஃபைலை வந்து ஆர்குமெண்ட்டாக கொடுக்க போகிறோம். இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஜஸ்ட் கொடுத்து என்டர்ஸ்னா அதை கம்பைல் பண்ணி இன்டர்பிரேட் பண்ணி நம்மளுக்கு வந்து அவுட்புட்டை வந்து தருது. நம்ம வந்து இதான் பிரிண்ட் பண்ணோம். ஹாய், ஹலோ, வெல்கம் டு வல்லூர் டெக். ஓகே, டுடே வீடியோ போதும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போதோ விர்ச்சுவல் பாக்ஸ் நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ண தெரியலனாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட்டில் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.